ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜொமேட்டோவில் கேட்டிருந்த இன்டர்வியூ கொஷின்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஜொமேட்டோவில் என்ன இன்டர்வியூ கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா, ரைட் அ query டு டிடெக்ட் அ சடன் ட்ராப் இன் டெய்லி ரெவன்யூ ஃபார் எனி ரெஸ்டாரண்ட். அதாவது எந்த ரெஸ்டாரண்ட்டில் டெய்லி ரெவன்யூ வந்து 30%க்கும் அதிகமாக ட்ராப் ஆகுதோ அந்த ரெஸ்டாரண்ட்டோட லிஸ்ட்டெல்லாம் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிளோட என்ன பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த டேட்டா செட்டை வந்து நான் காப்பி பண்ணுறேன். உங்களுக்கு இந்த டேட்டா செட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் இல்லைனா இந்த பேஜ்க்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டேட்டா செட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டேட்டா செட்டை வந்து நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி இந்த ஹெச்ஆர் யூசரில் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், டேபிளை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த Zomato_restaurant_order அப்படின்ற அந்த டேபிளை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து டேபிள் வந்து எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த டேபிளில் டேட்டாஸை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து டேட்டாஸும் எனக்கு வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த டேபிளை வந்து நம்ம query பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் Zomato_restaurant_orders அப்படின்ற அந்த டேபிளை வந்து நான் query பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து அதுக்கான ரிசல்ட்டை வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்திங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் டெய்லியும் மல்டிபிள் ஆர்டர்ஸ் வரும். அதாவது ஒரு நாளைக்கு 20 ஆர்டர் வரலாம், 30 ஆர்டர் வரலாம், இல்லைனா அதுக்கும் மேலே கூட வரலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அன்றைக்கி எத்தனை ஆர்டர் வந்திருக்கோ அத்தனை ஆர்டரில் இருக்க வேல்யூ நம்ம மொத்தமாக வந்து நம்ம சம் பண்ணி அதை வந்து நம்ம அன்னைக்குள்ள டோட்டல் ரெவன்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் 20 ஆர்டர் வருதுன்னா அந்த 20 ஆர்டரில் உள்ள வேல்யூவும் மொத்தமாக வந்து நம்ம சம் பண்ணி அதை வந்து நம்ம அன்னைக்குள்ள டோட்டல் ரெவன்யூ வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த R1 அப்படின்ற அந்த ரெஸ்டாரண்ட்டில் 1ஆம் தேதி 2 ஆர்டர் வந்திருக்கு. ஸோ நம்ம கோல் என்னன்னா, இந்த 2 ஆர்டரில் இருக்க வேல்யூவும் மொத்தமாக வந்து நம்ம சம் பண்ணி அதை வந்து நம்ம அன்னைக்குள்ள டோட்டல் ரெவன்யூ வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும். அதாவது இந்த 2 வேல்யூவை நம்ம வந்து சம் பண்ணி அதை வந்து நம்ம அன்னைக்குள்ள டோட்டல் ரெவன்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதை வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், நம்மளுக்கு தேவையான காலம்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம இந்த ஸ்டாரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எனக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ஐடி அப்படின்ற அந்த காலம் வேணும், அதை வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அதே மாதிரி எனக்கு வந்து ஆர்டர் டேட் அப்படின்ற அந்த காலம் வேணும். ஸோ அந்த காலம் வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்க்ளூட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஆர்டர் வேல்யூ அப்படின்ற அந்த காலம் வேணும். ஆனால் இந்த ஆர்டர் வேல்யூ அப்படின்ற அந்த காலமில் டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு தனித்தனியாக வந்து நம்மளுக்கு இருக்குது. அதாவது ஒரு நாளைக்கு 10 ஆர்டர் வந்திருக்குன்னா அந்த 10 ஆர்டரும் என்ன பண்ணியிருக்கு, தனித்தனியாக வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த 10 ஆர்டரையும் மொத்தமாக வந்து நம்ம கம்பைன் பண்ணி அதை வந்து நம்ம அன்னைக்குள்ள டோட்டல் ரெவன்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அக்ரிகேட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் சம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி நான் என்ன சொல்கிறேன், என்கிட்ட வந்து ஆர்டர் வேல்யூ அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. அந்த காலமை நீ என்ன பண்ணு, அக்ரிகேட் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம எப்போலாம் வந்து ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், குரூப் பை அப்படின்ற அந்த க்ளாஸை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், குரூப் பை அப்படின்ற அந்த க்ளாஸை வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த குரூப் பையில் நம்ம என்ன பண்ணணும், காலம்ஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், என்கிட்ட வந்து ரெஸ்டாரண்ட் ஐடி அப்படின்ற ஒரு காலம் இருக்குது, அதை வந்து நீ இன்க்ளூட் பண்ணிக்கோ. அதே மாதிரி ஆர்டர் டேட் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது, அதையும் நீ என்ன பண்ணிக்கோ, இன்க்ளூட் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறேன். அதாவது நம்ம எந்த காலமில் வந்து நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த காலமை தவிர வேற எந்த காலம்லாம் நம்ம வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கோமோ அத்தனை காலமே நம்ம என்ன பண்ணணும், இந்த குரூப் பை க்ளாஸில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த காலம் வந்து நம்ம அக்ரிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நேம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரெவன்யூ அப்படின்ற அந்த நேம் வந்து நான் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த query வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு அக்ரிகேட் பண்ணி அன்னைக்குள்ள டோட்டல் ரெவன்யூ வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நாளைக்கு மல்டிபிள் ஆர்டர்ஸ் வருது. ஸோ அந்த மல்டிபிள் ஆர்டர்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், மொத்தமாக வந்து நம்ம குரூப் பண்ணி இல்லைனா சம் பண்ணி அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அன்னைக்குள்ள டோட்டல் ரெவன்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இந்த ரெவன்யூ வந்து நம்ம நேற்றுள்ள ரெவன்யூவோட கம்பேர் பண்ணணும். ஸோ நம்ம எப்போலாம் வந்து டேட்டாஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணோமோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம், அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த ரிசல்ட் செட்டை வந்து நான் ஒரு டேபிளாக வந்து நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம எப்போலாம் வந்து இந்த ரிசல்ட் செட்டை வந்து நம்ம ஒரு டேபிளாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோமோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரம் கிளாஸில் வந்து நம்ம இந்த queryயை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ரம் கிளாஸில் இந்த queryயை வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ப்ரொவைட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்னென்ன காலம்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுதோ அத்தனை காலமே நம்ம என்ன பண்ணணும், இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும்.
ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் ஐடி அப்படின்ற அந்த காலம் வேணும். அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஆர்டர் டேட் அப்படின்ற அந்த காலம் வேணும். அதையும் நான் என்ன பண்ணுறேன், இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ரெவன்யூ அப்படின்ற அந்த காலம் வேணும். அதையும் நான் என்ன பண்ணுறேன், இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், டேட்டாஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணோம். அதாவது இன்னைக்குள்ள ரெவன்யூவும் நேற்றுள்ள ரெவன்யூ வச்சு நம்ம என்ன பண்ணோம், டேட்டாஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணோம். ஸோ நம்ம எப்போல்லாம் வந்து ஒரு டேட்டா வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோமோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம், அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனில் லேக் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் நான் என்ன சொல்கிறேன், என்கிட்ட வந்து ரெவன்யூ அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. அந்த காலம் வந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஓவர் அப்படின்ற அந்த க்ளாஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணோம். ப்ரொவைட் பண்ணிட்டு பார்ட்டிஷன் பை அப்படின்ற அந்த கீவேர்டை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பார்ட்டிஷன் பை அப்படின்ற அந்த கீவேர்டை வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்ட்டிஷன் பை அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டீங்க. எதை பேஸ் பண்ணி நான் பார்ட்டிஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், என்கிட்ட வந்து ரெஸ்டாரண்ட் ஐடி அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. ஸோ இந்த காலமை பேஸ் பண்ணி நீ என்ன பண்ணு, பார்ட்டிஷன் பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஆர்டர் பை அப்படின்ற அந்த க்ளாஸை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணோம். ஸோ அந்த ஆர்டர் பை க்ளாஸில் நான் என்ன சொல்கிறேன், என்கிட்ட வந்து ஆர்டர் டேட் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. அந்த காலமை பேஸ் பண்ணி நீ என்ன பண்ணு, ஆர்டர் பை பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த காலமுக்கு ஒரு நேம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ப்ரீவியஸ் அண்டர்ஸ்கோர் ரெவென்யூ அப்படின்ற அந்த காலம் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டை வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதாவது இந்த ரெவன்யூ பண்ணுற அந்த காலம் வந்து இன்னைக்கு ஜென்ரேட் பண்ண ரெவன்யூ, இந்த ப்ரீவியஸ் ரெவன்யூ பண்ணுற அந்த காலம் வந்து நேற்று ஜென்ரேட் பண்ண ரெவன்யூ. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த ரெண்டு ரெவன்யூக்கான டிஃப்ரென்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். அதாவது இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நேற்று வந்து அவங்க ஒரு 1000 rupees சேல் பண்ணியிருக்காங்கன்னா, இன்னைக்கு வந்து அதே ரெஸ்டாரண்ட்டில் 900 rupees சேல் பண்ணாங்கன்னா, இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எவ்வளோ, -100 rupees வந்து அவங்களுக்கு லாஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த ரிசல்ட் செட்டை வந்து நான் ஒரு டேபிளாக வந்து நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம எப்போலாம் வந்து ஒரு ரிசல்ட் செட்டை வந்து நம்ம டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறோமோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம், இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ஒரு ஃப்ரம் கிளாஸில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஃப்ரம் கிளாஸில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ப்ரொவைட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்னென்ன காலம் வந்து நம்மளுக்கு தேவையோ அந்த காலம் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம், இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணோம். ஸோ எனக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஐடி அப்படின்ற அந்த காலம் வேணும். அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அதே மாதிரி ஆர்டர் டேட் அப்படின்ற அந்த காலம் வேணும். அதையும் நான் என்ன பண்ணுறேன், இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அதே மாதிரி ரெவன்யூ அப்படின்ற அந்த காலம் வேணும். அதையும் நான் என்ன பண்ணுறேன், இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அதே மாதிரி ப்ரீவியஸ் ரெவன்யூ அப்படின்ற அந்த காலம் வேணும். அதையும் நான் என்ன பண்ணுறேன், இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த ரிசல்ட் செட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல் வேல்யூஸ்லாம் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த நல் வேல்யூஸ்லாம் நம்ம எலிமினேட் பண்ணோம். ஸோ நல் வேல்யூஸ்லாம் நம்ம எலிமினேட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம், வேர் கண்டிஷன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணோம். நான் என்ன பண்ணுறேன், வேர் அப்படின்ற அந்த கண்டிஷனை வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன சொல்கிறேன், என்கிட்ட வந்து ப்ரீவியஸ் ரெவன்யூ அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. ஸோ அந்த காலமில் நல் வேல்யூஸ்லாம் என்ன பண்ண அப்படின்னா எலிமினேட் பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இஸ் நாட் நல் அப்படின்ற அந்த கீவேர்டை வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த நல் வேல்யூஸ்லாம் எனக்கு ரிமூவ் ஆகி அதுக்கான ரிசல்ட்டை வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இந்த ரெண்டு காலமில் இருக்க ரெவன்யூவோட டிஃப்ரென்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட வந்து ரெவன்யூ அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. ஸோ அந்த காலமை நான் என்ன பண்ணுறேன், இன்க்ளூட் பண்ணுறேன். அதே மாதிரி என்கிட்ட வந்து ப்ரீவியஸ் அண்டர்ஸ்கோர் ரெவன்யூ அப்படின்ற ஒரு இன்னொரு காலம் இருக்குது. அதையும் நான் என்ன பண்ணுறேன், இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு காலமில் இருக்க டிஃப்ரென்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் அப்படின்ற அந்த சிம்பிளை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணோம். ஸோ அந்த மைனஸ் அப்படின்ற சிம்பிள் கொடுத்தா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த ரெண்டு ரெவன்யூக்கு ஒன்று டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த ரெண்டு ரெவன்யூக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, ருப்பீஸில் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஆனால் நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பர்சன்டேஜில் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த ருப்பீஸில் இருக்க அந்த டிஃப்ரென்ஸை பர்சன்டேஜாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், டிவைட் பை அப்படின்ற கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன சொல்கிறேன், என்கிட்ட வந்து ப்ரீவியஸ் அண்டர்ஸ்கோர் ரெவன்யூ அப்படின்ற அந்த காலம் இருக்குது. அது இன்டூ 100 அப்படின்ற வந்து நான் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு பர்சன்டேஜில் வந்து நம்மளுக்கு கால்குலேட் பண்ணியிருக்கு. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெசிமல் பிளேஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம்.
ஸோ அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், ரவுண்ட் அப்புன்ற அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரவுண்ட் ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து ஒரு 2 பிளேஸ் வரைக்கும் நீ என்ன பண்ணு, ரவுண்ட் ஆஃப் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறேன். சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த காலமுக்கு புதுசாக ஒரு நேம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ட்ராப் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குது, அந்த ட்ராப் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு கால்குலேட் ஆயிருக்கு. ஆனால் நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, 30%க்கும் அதிகமாக ட்ராப் ஆன அந்த லிஸ்ட்டை வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது, எல்லா ட்ராப் பர்சன்டேஜும் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், 30%க்கும் அதிகமாக ட்ராப் ஆன அந்த டேட்டா ஒண்டி நம்ம என்ன பண்ணோம், ஃபில்டர் பண்ணோம். அதாவது நம்ம என்ன பண்ணோம், இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணோம். அதாவது எந்த ரெஸ்டாரண்ட்டில் 30%க்கும் அதிகமாக ட்ராப் வந்து நடந்திருக்கோ அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஆண்ட் அப்படின்ற அந்த கண்டிஷனை வந்து நான் கொடுக்குறேன். இந்த ஆண்ட் அப்படின்ற அந்த கண்டிஷனில் என்ன சொல்கிறேன், என்கிட்ட வந்து ப்ரீவியஸ் அண்டர்ஸ்கோர் ரெவன்யூ அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. அந்த காலமில் இருக்க டேட்டாவை நீ என்ன பண்ணு, 30% வந்து நீ ட்ராப் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறேன். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ரீவியஸ் ரெவன்யூ அப்படின்ற அந்த காலமில் இருக்க டேட்டாவை 30% வந்து நம்ம ட்ராப் பண்ணுறோம். ஸோ அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த ப்ரீவியஸ் ரெவன்யூவில் 100 ருபீஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம்னா அந்த 100 ருபீஸில் இருக்க வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம், 30% வந்து நம்ம ட்ராப் பண்ணுறோம். அதாவது இப்போ 100 ருபீஸ் வந்து அதை ஜென்ரேட் பண்ணியிருக்குன்னா நம்ம 30% ட்ராப்பை கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த 100 ருபீஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு 70 ருபீஸாக வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்டூ 0.7 அப்படின்றத வந்து நான் கொடுக்குறேன். கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், ப்ரீவியஸ் ரெவன்யூவில் இருக்க டேட்டா வந்து நம்மளுக்கு 30% வந்து நமக்கு ட்ராப் ஆகி அதை வந்து நம்மளுக்கு ஒரு 70% வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட வந்து ரெவன்யூ அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. அந்த காலமில் இருக்க டேட்டா வந்து இந்த ரெவன்யூ காலமோட கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த லிஸ்ட்டெல்லாம் எனக்கு வந்து ப்ரொவைட் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ரீவியஸ் ரெவன்யூ காலமில் டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ஹை ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 30% வந்து நம்ம ட்ராப் பண்ணுறோம். ஸோ அதை ட்ராப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இன்டூ 0.7 அப்படின்ற அந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த ப்ரீவியஸ் ரெவன்யூ அப்படின்ற அந்த காலமில் இருக்க டேட்டா வந்து நம்மளுக்கு ஒரு 30% வந்து ட்ராப் ஆகி அதுக்கான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ அந்த ட்ராப் ஆன ரிசல்ட் கூட நம்ம என்ன பண்ணுறோம், என்கிட்ட வந்து ரெவன்யூ அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. ஸோ அந்த காலமில் இருக்க டேட்டா வந்து இந்த ட்ராப் ஆன வேல்யூவோட கம்மியாக இருந்ததுன்னா அந்த ரிசல்ட்லாம் என்ன பண்ணு, எனக்கு வந்து பாப்புலேட் பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த query வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டை வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த R1 அப்படின்ற அந்த ரெஸ்டாரண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 30%ஓட அதிகமாக வந்து நம்மளுக்கு ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கான ரிசல்ட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த query-யை வந்து நம்ம கொஞ்சம் டீப்பாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த query-ல ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்தோம் அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் மல்டிபிள் ஆர்டர்ஸ் வரும். ஸோ அந்த மல்டிபிள் ஆர்டர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், மொத்தமாக வந்து நம்ம சம் பண்ணி அதை வந்து நம்ம அன்னைக்குள்ள டோட்டல் ரெவன்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த query-ல வந்து நம்ம இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணி அதில் இருக்க டேட்டாஸை வந்து நம்ம அக்ரிகேட் பண்ணுறோம். இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாஸை கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளுக்கு செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2 காலமில் இருக்க டிஃப்ரென்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதாவது இந்த ரெவன்யூ காலமுக்கும் இந்த ப்ரீவியஸ் ரெவன்யூ காலமில் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மைனஸ் அப்படின்ற அந்த சிம்பிளை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ரொவைட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம பர்சன்டேஜில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இது வந்து நம்மளுக்கு தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாஸை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். ஸோ எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணுறோம், என்கிட்ட வந்து ப்ரீவியஸ் ரெவன்யூ அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. ஸோ அந்த காலமில் இருக்க டேட்டாவை என்ன பண்ணு, 30% எனக்கு வந்து ட்ராப் பண்ணு. ஸோ அந்த ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இருக்கிற வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட வந்து ரெவன்யூ அப்படின்ற அந்த காலம் இருக்குது. ஸோ அந்த காலமில் இருக்க வேல்யூ வந்து இந்த ட்ராப் ஆன அந்த வேல்யூவோட கம்மியாக இருந்ததுன்னா எந்தெந்த வேல்யூலாம் கம்மியாக இருக்கோ அதெல்லாம் எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறேன். இது வந்து நம்மளுக்கு ஃபோர்த் ஸ்டெப். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டை வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ரிசல்ட். ஸோ அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், எந்தெந்த ரெஸ்டாரண்ட்டில் 30%ஓட அதிகமான சடன் ட்ராப் நடந்திருக்கோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ரிசல்ட். உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான டேட்டா செட் வேணும்னா நம்ம வெப்சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் இல்லைனா இந்த பேஜ்க்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டேட்டா செட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அதே மாதிரி இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.